வெல்கம் டு ஈஸோன் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பாக்ஸ் பார் வெஹிக்கிள் தெஃப்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டூ வீலர்ஸ் திருட்டை தடுக்கிறதுக்காக. ஸோ இந்த டூ வீலர்ஸ் திருட்டெல்லாம் நம்ம யூஸ்வலாக பார்த்தோம்னா நிறைய இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அம்பாலா போலீஸ் டெல்லியில வந்து ஒரு 17 ஒரே நாளில் 17 ஸ்கூட்டர்ஸ் அப்புறம் பைக்ஸ் எல்லாருமே திருடி கொண்டு போய் வித்துருக்காங்க. அதை போலீஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைக் தெப்ஸ் எல்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நம்ம யூஸ்வலாக பைக் தெப்ஸ் எடுக்கும்போது நம்ம வீட்டில் நிப்பாட்டிருப்போம், இல்லை வீட்டை போட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போயிருப்போம், இல்லை சம்டைம்ஸ் நம்ம மாலில் இல்லை எங்கேயாவது பார்க்கில் பீச்சில் அப்படின்னு எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க் பண்ணிட்டு போகிற இடத்துல திருடு வந்து ஈஸியாகவே அவங்க ஆளில் பார்த்து அதை வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து இதுதான் பைக் ஆன் ஆஃப் பண்ணுறது. நம்ம இப்போ பைக்கை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து வீல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ சப்போஸ் இப்போ வந்து வண்டியை இந்த இடத்துல நிப்பாட்டோம், வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஸோ வண்டியை வந்து இப்போ யாரோ எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சப்போஸ் வண்டியை அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் மொபைலில் பார்த்துக்க முடியும். அது எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ளூடூத் டெர்மினல். ஃபர்ஸ்ட் இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ப்ளூடூத் டிவைஸை பேர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிக்கணும். பேர் பண்ணிட்டு இந்த இதில் ஆப்பில் வந்துட்டு டிவைஸஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவைஸில் போய் இங்கே வந்து ஆன்டி தெஃப்ட்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது ஆன்டி தெஃப்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கனெக்டிங் டு ஆன்டி தெஃப்ட் இங்கே கனெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ யாரும் என் வண்டி எடுக்கல. ஸோ இப்போ வந்து நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து என் வண்டி யாரும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் இங்கே வண்டியை மூவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்து அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் வெஹிக்கிள் தெஃப்ட் டிடெக்டர், யாரோ வண்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக நம்ம டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தள்ளி இருந்தாலுமே நம்ம வண்டியை எடுக்கிறது ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12 volts அடாப்டர். ஸோ 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே வந்து பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். தென் இங்கே ரிலே. ஓகே, இது ரிலே. தென் இங்கே ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோம். ஸோ பேட்டரி எதுக்காக பார்த்தோம்னா இங்கே இருக்க மோட்டார்ஸ் ரன் பண்ணுறதுக்காக. தென் இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம் நம்ம வண்டியை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. தென் இது வைப்ரேஷன் சென்சார். தென் இங்கே ஒரு பஸர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு வீட்டுக்கு வர 240 to 20 volts கரண்ட்டை இது வந்து 12 volt DC கரண்ட்டாக அந்த அடாப்டர் மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இந்த வர கரண்ட் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே இருக்க பவர் சப்ளை போர்டுக்கு வரும். அந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம 12 volt 5 volt கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்காகன்னு பார்த்தோம்னா அந்த சென்சார்ஸ் ஒர்க் ஆகுறது அப்புறம் ESP32 எல்லாம் ஒர்க் ஆகுறது 5 volt தான். ஸோ அந்த 5 volt கன்வெர்ட் பண்ணி தருது அந்த பவர் சப்ளை போர்டு. தென் இங்கே இருக்கிறது ESP32 வந்து நமக்கு பிரெயின் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த சென்சார்லேருந்து வர இதெல்லாம் சிக்னல்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு பஸர் அடிக்க வைக்கிறது. அப்புறம் இன்பில்டாக இதில் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸாக நமக்கு இது சென்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் நமக்கு பிரெயின் ஆக்ட் ஆகி இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ரீட் பண்ணி நமக்கு வந்து மெசேஜாக சென்ட் பண்ணிட்டு இருக்கு. தென் இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா ரிலே. ஸோ இந்த ரிலே எதுக்குன்னு பார்த்தோம்னா இது ரிலேங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே நமக்கு மோட்டார்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம கொடுக்குற சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மோட்டார்ஸ் ஆன் பண்ணு அப்படிங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிடும். தென் இது நமக்கு இது மூலமாக இந்த பேட்டரி மூலமாக தான் நமக்கு மோட்டார்ஸுக்கு பவர் சப்ளை போகுது. தென் இதுதான் மோட்டார். இதில் வந்து நமக்கு வண்டி இருக்க மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது மோட்டார்ஸ் ரன் ஆகும். ஸோ இந்த சுவிட்ச் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணுறோம். தென் இதுதான் வைப்ரேஷன் சென்சார். இதில் வைப்ரேஷன் ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வண்டி எடுக்கும்போது யாராவது நம்ம ஆஃப் பண்ணி போனப்போ யாராவது வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாகவே டெக் பண்ணிக்க முடியுது வைப்ரேஷன் சென்சார் மூலமாக. தென் இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இதுதான் பஸர். இது மூலமாக நமக்கு பஸர் அடித்து சவுண்ட்ஸ் எடுக்கும் வண்டியை எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது.